ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் 1000 ஸ்கீமில் இனிமேட்டுக்கு புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு வருடமும் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் தகவலாக வெளியிட்டிருக்காங்க. அது எந்தெந்த மாதத்தில் புதிய விண்ணப்பம் வரும், ஒவ்வொரு வருடமும் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போய் காண்டாக்ட் பண்ணணும், எங்கே அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். முக்கியமான பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வந்ததுன்னா அதுக்கான தேதி என்னவா இருக்கும், இந்த வருடத்துக்கு புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வருமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடுதலாக சொல்ல போகிறோம். ஒவ்வொரு வருடமும் எக்ஸாக்டாக ஏன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு நிறைய பேர் புதுசாக திருமணமானவங்க, புதுசாக குடும்பமாக இணைஞ்சவங்க அப்ளை பண்ணி வராங்க. அவங்க தகுதியானவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பயனாளிகளும் பயனடையும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதனால் ஒவ்வொரு வருடமும் இனிமேட்டுக்கு புதிய விண்ணப்பம் வர வைக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு செயல்படுறதை தான் அதிகாரிகள் தகவலாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா 1,80,000 விண்ணப்பங்கள் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் வரப்போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பணம் நடுவில் வந்துன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு சிலவங்க கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலிமா இந்த வீடியோவில் பேச போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க ரேஷன் கார்டு இன்னும் அப்ளை பண்ணி வராத இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு வரீங்க. அவங்களுக்கான தெளிவான விளக்கமாகவும் ரிப்ளையாகவும் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா, கிரேஸ் பாயிண்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் நம்ம கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட், புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவும் மேல்முறையீடு சம்மந்தமாகவும் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வீடியோவாக அப்டேட்டாக போட்டு வரும். நிறைய பேர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, புதிய விண்ணப்பம் இது வரைக்கும் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு புதிய விண்ணப்பத்துக்கான வெயிட் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜூன் ஜூலை மாதத்தில் புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வருமா, இந்த ஸ்கீமுக்கு மேலே இதுக்கு மேலே பயனாளிகள் சேர்ப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் மக்கள் தரப்புலையும் மகளிர்கள் தரப்புலையும் ரொம்ப டீட்டெயிலாக எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரீசனாக நமக்கு ஒரு சில தகவல்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பயன்படுத்துகிற மகளிர்கள் மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரிகள், செயல்படுத்த அதிகாரிகள் நமக்கு தகவலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா, புதிய பயனாளிகள் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பு அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய பயனாளிகள் இதுக்கு மேலே இணைக்க போகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2 முக்கிய நோக்கங்களாக கொண்டது. குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுக்கும் ஓயாமல் உழைக்கும் மகளிர்களுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பாக பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்தோட அவங்களுக்கு உழைக்கும் காரங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமையாக இருக்கணும். அதாவது இந்த பணம் 12,000, அதாவது மாதத்துக்கு 1,000 ரூபாய் அப்படின்ற போது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் உதவித்தொகையை அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே செலுத்தப்படுது. இதில் பெண்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் பெண் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருது. இதில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆர்டிக்கல் நம்ம டீட்டெயிலாக எடுத்திருக்கோம். நம்ம அதிகாரிகள் தான் இந்த ஸ்கீமை ஃபாலோ பண்ணுற அதிகாரிகள் தான் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள், புதிய பயனாளிகள் இணைக்கப்படுவார்கள் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி இப்போதைக்கு தொடங்கப்பட்டுள்ளது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முகாம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடைபெற்றிருந்தது. இந்த ஸ்கீம் ஒரு வருடத்துக்கு மேலே பணம் வாங்கி வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை, போன வருடம் ஜூன் ஜூலையிலே முகாம் நடத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் முக்கியமான ஆவணங்களாக புதிய ரேஷன் கார்டு தேவை. அதாவது ரேஷன் கார்டு ஒரு குடும்பத்துக்கு கம்பல்சரியாக தேவை அப்படின்ற இருந்தது. முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருந்தது இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதாக இருந்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலமாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2,80,000 பேருக்கு மேலே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதாக அந்த திட்டத்தில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து. இதில் மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புதிய
ரேஷன் கார்டு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடமாக வந்து நிறைய பயனாளிகள் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி இப்போதைக்கு வந்து ரீசனாக வந்து இந்த மாதம் முதல் வந்து தொடர்ந்து செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கண்டிப்பாக வந்து புதிய ரேஷன் கார்டு வழங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1,48,000 பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்பட்டிருந்தது. இவங்களாம் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி மேல்முறையீடு செய்துட்டு வெயிட் பண்ணியிருந்தவங்க. அவங்கள வந்து தகுதியானவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 1000 ரூபாய் வந்து இந்த ஜூலை மாதத்தில் வந்து வர வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து வரத்துக்காக வந்து கரெக்டாக வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களுக்கான பணம் வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு நாள் முன்கூட்டியே, கவர்மெண்ட் லீவ் அப்படின்றதுனால ஒரு நாள் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதியே வந்து உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலயமா வந்து பணம் வந்து ரெகுலராக வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை வந்து கண்டிப்பாக வந்து விரிவாக்கம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட கேள்விகளும் வந்து விரிவாக்கப்படுமா அப்படின்றதையும் வந்து தொடர்ந்து வந்து எழுந்து வருது. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரம் நம்ம வந்து முக்கிய தகவல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை அளிக்கும் வகையில் ஒரு சூப்பரான நல்ல செய்தி ஒன்று வந்து வெளியாகியுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1,80,000 பேர்களுக்கு மேல்முறையீடு மற்றும் புதிய விண்ணப்பம் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்கள 1,45,000 பேர் வந்து தகுதியாக வந்து அப்ரூவல் ஆகிட்டு பணம் ரூபாய் 1000 வந்து கிடச்சிருக்கு. இப்போ 1,80,000 பேர் வந்து மேல்முறையீடு மற்றும் புதிய விண்ணப்பம். மேல்முறையீடு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேவையில் தான் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் கொடுத்து முகாம் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் மூலியமாக வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அது சம்மந்தமாகவும் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லணும் வரேன். அதனால் கண்டினியூ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்க. வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. இதில் அதாவது வந்து 1,80,000 பேர் அப்ளை பண்ணாலும் அதில் 90% பேர் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அரசு வட்டாரங்களுக்கு வந்து தகவல் வந்து தெரிவிக்கிறாங்க. இதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. இது சம்மந்தமாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக விண்ணப்பதாரர்களுக்கு கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தரப்படும் அப்படின்றத அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் ஏற்கனவே சட்டப்பேரவையில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தார். அதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்காதவர்களுக்கு புதிய விண்ணப்பிக்கலாம், அதாவது வந்து புதிதாக விண்ணப்பிக்கலாம், அதற்கான அறிவிப்பில் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு தகுதியான பயனாளிகளும் வாய்ப்பை விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்றத சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க கண்டிப்பாக இந்த 2 மாதம் ஃபுல்லாக வந்து ரேஷன் கார்டு வழங்கும்படி வந்து நடைபெறும். ரேஷன் கார்டு வாங்கி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கண்டிப்பாக வந்து விரிவாக்கப்படும், புதிய விண்ணப்பம் வந்து வரும், அதுக்கான எக்ஸாக்ட் டேட்டா வந்து வரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்றதே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டவுட் வந்து கேட்டு வரீங்க. அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வங்கியில் ஏறிக்கொண்டு இருந்தது, 2 மாதங்களாக பணம் வரவில்லை, இதற்கு சரியான முறையில் மறுபடியும் பணம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமில் ஏற்கனவே வந்து பணம் ரூபாய் 1000 வந்து கிரெடிட் ஆகி வந்திருக்கு. அந்த வங்கி கணக்கில் மாதம் வந்து எடுத்தும் இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதங்களாக வந்து பணம் வந்து ஏறல, ஜூன் ஜூலையில் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கிரைட்டீரியா, அதாவது வந்து அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 கிரைட்டீரியா வந்து கொடுத்துருந்தாங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது, அரசு ஊழியர்கள் வந்து இருக்கக்கூடாது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிற ஓய்வூதியம் வாங்குறவங்க வந்து இருக்கக்கூடாது, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கராவுக்கு மேலே உங்களுக்கு நிலம் இருக்கக்கூடாது. இது போல் நிறைய கிரைட்டீரியா, 3600 யூனிட்டுக்கு மேலே வந்து இபி பில் வந்து பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கிரைட்டீரியா வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கிரைட்டீரியா இப்போதைக்கு நீங்கள் வந்து மீறி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வராது. இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து புரிய வரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து புதிய ரேஷன் கார்டு எப்போ வரும்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வரீங்க. இந்த வீடியோவில் ஏற்கனவே வந்து முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கேன், புதிய ரேஷன் கார்டை இந்த மாதம் ஃபுல்லாக வந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்காக நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து 2,80,000 பேருக்கு மேலே வந்து புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதாக வந்து அரசு வட்டாரங்களும் தமிழ்நாடு அரசும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் வந்து எலெக்ஷன் நடந்திருந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து அச்சிருக்கும் பணி வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க, பிரிண்ட் பண்ணாத இருந்தாங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து போன மாதம் வந்து லாஸ்ட்டாக வந்து வந்திருந்தது. அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கு அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும். புதிய ரேஷன் கார்டு வழங்க கோரி சுமார் 2.80 லட்சம் குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து திருமணமானவங்க, அடுத்து வந்து குடும்பம் வந்து பிரிஞ்சவங்க, இது போல் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,80,000
1,80,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. தேர்தல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வழங்கும் பணி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து தேர்தல் முடிந்தது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதத்துலேருந்து மீண்டும் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஸ்மார்ட் கார்டு வேணும்னு ஏற்கனவே அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண இடத்துல வந்து கேளுங்க. அப்படின்னா உணவு வந்து நீங்கள் வந்து உணவுப் பொருள் வந்து வாங்குவோம் பார்த்தீங்களா, அதாவது வந்து அரிசி, பருப்பு, சர்க்கரை, நியாய விலை கடை வந்து ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஷன் கடையில் நீங்கள் வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா கூட, ஊழியர்கிட்ட வந்து கேட்டிங்கனாங்க உங்களுடைய கார்டு பிரிண்ட் ஆகி வந்ததுன்னா அதை கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஷன் கடையில் புதிய முகாம் வந்து வருதா அப்படின்றதையும் வந்து கேளுங்க. அப்ளிகேஷன் வந்து அவங்ககிட்ட தான் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடத்துல வெப்சைட்லேயே, அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நியாய விலை கடையில் தான் வந்து முகாம் வந்து போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நியாய விலை கடையிலே உங்களுக்கு விண்ணப்பப்படி வந்து கொடுத்து டோக்கன் வந்து கொடுத்து அதை ஃபில்அப் பண்ண சொல்லி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் அப்டேட்டாக வந்து பண்ணுவாங்க. புதிய விண்ணப்பம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டு நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. முக்கியமாக வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணம், புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி கணக்கு விவரம், இதனாலும் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. மேலும் அதில் குறிப்பிட்டிருக்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பூர்த்தி செய்யணுமோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்ளிகேஷனில். அப்போ தான் வந்து எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது 1000 ரூபா கிரெடிட் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்து வரும். 1000 ரூபா கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 ரூபா கிரெடிட் மெசேஜ் வரும். அதையும் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக தான் கண்டிப்பாக வந்து அனுப்புவாங்க. அதனால் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக, ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடா, வாடகை வீடா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதை ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மெட்டே வந்து வேணும்னா, அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற ஃபார்ம் வந்து வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன். அப்படின்லாம் நீங்கள் வந்து குரோம்லேயோ இல்லை வந்து கூகுள்லேயோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சர்ச் பண்ணலாம். TN_info_360 அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஃபேமிலி, இது போல் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஸ்கீமு, தமிழ் புதல்வன் ஸ்கீம் இப்போ ரீசனாக வந்திருக்கு. தமிழ் புதல்வன் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய ஆர்டிகல் வந்து போட்டுன்னு வரும். கலைஞர் கனவு இல்லம் சம்மந்தமாக, பிஎம் ஹவுஸ் ஸ்கீம் சம்மந்தமாக, இது போல் வந்து மகளிர்கள் பாதுகாப்பு திட்டம், அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மூலயமா பயன்படுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு, மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, இது போல் நிறைய அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் என்னென்ன ஃபார்மெட் வந்து தேவை, அப்ளிகேஷன் எங்கே போய் வந்து வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்ளை பண்ணுறதுக்கு, எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான ஆர்டிகல் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய ஆர்டிகல் வந்து போட்டுன்னு வரும். அந்த ஆர்டிகல் ஒன்று தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆர்டிகலை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். திரும்பவும் வந்து சொல்கிறேன், www.tninfo360.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற ஆர்டிகல் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய அப்டேட்டும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் கூடுதலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் அதில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து மேலும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்து வெளியேறுது அதிகாரி மூலிமா. அது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருந்தோம். இதை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது கண்டென்ட்டில் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணது மூலயமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. 1000 ரூபாய் ஸ்கீம்லையும் நிறைய பேர் 1000 ரூபா வந்து பெற்றிருக்காங்க மேல்முறையீடு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.